எல்லோருக்கும் வணக்கம். ஐ வெல்கம் அவர் டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட் கனி சார், லக்ஷ்மி பிரியா, அபினியா மேம், கோபி சார், கோதண்டம் அண்ட் அதர் டெக்னீஷியன் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ இது வந்து என்னோடய ரெண்டாவது படம். ஃபஸ்ட்டு படம் குறை ஒன்றுமில்லைன்னு ஒரு படம் பண்ணேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து இதுக்கு முன்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா டு கிவ் த சேம் சப்போர்ட் ஃபார் திஸ் மூவி ஆல்சோ. And I thank our entire team and our partners, everyone who support us through this journey. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. It will connect everyone and this is releasing on worldwide on April 3rd. I request all your kind support for the movie. Thank you. கேட்டிருப்பீங்க, எல்லாமே லைவ் தான். இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு என்னென்னா we have worked with legends like பண்டித் விஸ்வமோகன் பட்ஜி. ஜெய்ப்பூரில் போய் ரெக்கார்ட் பண்ணோம். ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொச்சியில் ரெக்கார்ட் பண்ணோம். சென்னையில் வந்து மனோன்மணி மேம் சாரங்கி ரெக்கார்ட் பண்ணோம். கேபாஜி கிட்டார் ப்ளே பண்ணார், வாசிச்சார். ஃப்ளூட் வந்து நம்ம நவீன் பிஎம்கே சார் மும்பையில் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ இட்ஸ் பேக்ட் வித் என்டையர் லெஜெண்ட்ரி மியூசிஷியன்ஸ். நாம தவிர எல்லாருமே லெஜெண்ட்ரி மியூசிஷியன்ஸ் தான் இருக்காங்க லிஸ்ட்டில். ஸோ ஐ எம் ஷுர் நீங்கள் வந்து யூ வில் ஃபீல் குட் அபவுட் த மியூசிக். And of course the film has come out really well by God's grace. எல்லாருமே I hope you will like it. நன்றி, தேங்க்யூ. நான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு நான் வரும்போது அவருடைய ஃபஸ்ட் படத்தில் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஜாயின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ அவருடைய ரெண்டாவது படத்தில் என்னை கேமராமேனாக போட்டிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதான் அதுக்கப்புறம் கனி சார், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதிகமாக திட்டம் வாங்குறது கனி சார் கிட்ட தான். படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு படம் நல்லா இருக்குன்னு, ரொம்ப பிடிச்சிருக்கு உன் ஒர்க்கு அப்படின்னு சொன்னதும் கனி சார் தான். எனக்கு படம் முடிகிற வரைக்கும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியல. ஆனால் கனி சார் சொன்ன அப்புறம் தான் ஓகே நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்தது. அதுக்கப்புறம் கூட இந்த லக்ஷ்மி மேம் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு புது டீம் ஆனால் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. கனி சாருக்கும் ஏதாச்சும் சார் இது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்டேருந்து அடிக்கடி வர ஒரே வார்த்தை தான், தாராளமாக பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி இந்த டீமை மூவ் பண்ணார். அப்புறம் அருண் சார், ப்ரொடியூசர் சார், நீங்கள் இந்த மாதிரி ப்ரொடியூசர் சார் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா எல்லா வேலையும் செய்வார். எல்லாருக்கும் ஃபுட்டு வாங்கி தர்றது, ஏதாச்சும் கூட இருக்கிற சின்ன சின்ன அசிஸ்டன்ஸ் பொருள் தூக்கணும், அந்த மாதிரிலாம் வாடா நான் பண்ணுறேன்டா வாடா அப்படின்னுவார். அந்த மாதிரி ப்ரொடியூசர் அவர் மாதிரி நீங்கள் யாரும் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ ஃபுல்லாக ஒரு டீம் ஒர்க்காக இது பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்குன்ட்டு, அவுட் வந்திருக்குன்ட்டு. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இருக்கும் இந்த டீமுக்கு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப டிஓபி சார், யுவராஜ் பிரதர் தான். ஸோ இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் கூட ஒரு ஆட் பண்ணோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ நான் ராம் சார் கூட ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் வாஸ் லைக் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கைண்ட் ஹார்ட். எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவர் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டார். எது ஒரு மாதிரி பிளான் பண்ணாலும் அவர் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் தான் எப்போவுமே கொடுப்பாரு. ஸோ அவர் பாசிட்டிவிட்டி என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் இந்த மூவியில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று ட்ரை பண்ணோம். ஸோ டிஸ்கஷன் அப்போது சிங்கிள் ஷாட் அப்படின்னோடனே ஒரு சின்ன எனக்கு ஒரு ஷாக் இருந்தது. ஏன்னா டோட்டலாக நாங்கள் வேறு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம் முன்னாடி. ஸோ ஒரு டிஸ்கஷன் அப்போது கூப்பிட்டு இருந்தாங்க, போய் பார்க்கும்போது இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் கனி சாரும் ஒரு குட்டியாக டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ கனி சார் வந்து மொத்த டீமுமே ஒரு படபடப்பாக தான் இருந்தோம் அவர் ஓகே சொல்லணும்னு. பட் சார் வந்து ரொம்ப கம்போஸ் பண்ணிடலாமா சார், அது பண்ணிடலாம், அதெல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு. ஏன்னா சாரோட இது நிறையா நான் பார்த்துட்டு சொன்னேன், சார் அந்த தப்புலாம் வச்சு ஆடி இருந்தீங்க நிறையா மூவியில், சார் கொஞ்சம் பண்ண முடியும், பண்ணி கொடுக்க முடியுமானாலும் சார் எதுவுமே சொல்லலை. எஸ் கண்டிப்பாக பண்ணிடலாமா சார்னு சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் குட்டி கலக்கிட்ட நீனுமே சூப்பராக பண்ணுறடா, ஓகே. அண்ட் மேம் அவங்களுமே எக்ஸ்ப்ரெஷன் வேறு லெவல். அண்ட் யுவராஜ் சார் சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூசர் வந்து வேறு லெவல். அவர் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப இந்த டீமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டீம்.
எனக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி கிடைக்கும் இந்த டீம் கிட்ட. அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் இந்த டீமோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவருமே நான் எதிர்பார்க்கல, நிறைய விஷயம் அவ்வளோ சூப்பராக இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது தெரியுது. அஸ் அ காமன் பர்சனாக நான் பார்க்கும்போது என்னால் கனெக்ட் பண்ண முடியுது நிறையா டீசர் அண்ட் அந்த லைன்ஸ் எழுதுனது, அது வே ஆஃப் எப்படி எடுத்துருக்கீங்கன்றது. அண்ட் யுவராஜ் ப்ரோ செம்மையாக இருக்குது ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது. எனக்கு சீரியஸாக சொல்லணும், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் சரண் சார் அவருமே சரி, அதான் நான் சொல்கிறேன் இல்லை, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் கம்போஸ். எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ண பிடிச்ச டீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோடய முதல் நன்றி வந்து ஸ்ரீசரவணன் அண்ணனுக்கு தான். ஏன்னா இந்த டீமுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரொம்ப நன்றி அண்ணே, உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வாய்ப்பளித்த இயக்குனர் கார்த்திக் பிரதர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அருண் அண்ணன், 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்கோம், அதாவது ஹீரோவோட வீடு. அது பார்த்துட்டு என்னை ஃபஸ்ட் டைம் வந்து சமுத்திரகனி சார் கூப்பிட்டு பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் கூட இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட்டு அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் என் கூட வேலை பார்த்த என்னோடய அசிஸ்டன்ஸ் முரளி, அர்ச்சனா, ரகு, அப்புறம் என் கூட வேலை பார்த்த என்னோடய டீமில் இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் சார். ஃபஸ்ட்டு மேடை, அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட குருஜி ஜெகன் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் டைரக்டர் கார்த்திக் அவருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ராம் சக்ரி, இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஆக்சுவலாக நாங்கள் 3 பேருமே பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃப்ரேமாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லோரும் பார்த்து April 3 எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். எங்கள் அப்பாவுக்கு சமுத்திரகனி சாரை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து வெறித்தனமான ஃபேனு. இப்போ அவர் கூட நான் படமே நடிச்சிட்டேன். என்னோட எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சாருக்கு வணக்கம். ராம் சக்கரி சாருக்கு நான் கண்டிப்பாக வணக்கம் சொல்லி நன்றி பண்ணிக்கிறோம். சமுத்திரகனி சார் எனக்கு கூட ஜாலியாகவே பழகினார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாடா மகனேந்தே சொல்லுவார். சரி, வணக்கம். எனக்கு அம்மாவும் நடித்தவங்களும் சூப்பராக நடித்தாங்க. வணக்கம், தேங்க்யூ தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார், அண்ட் சமுத்திரகனி சார், அண்ட் லக்ஷ்மி பிரியா, அண்ட் அபிநயா மேம், அண்ட் எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், மற்றும் ஊடக நண்பர்கள். ஸோ ராம் சக்ரி அண்டு அருண் ரங்கராஜுலு, இவங்க 2 பேரும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 இயர்ஸாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படத்துக்கு திடீர்னு நான் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு ரோலில் உள்ளே போகிறதுக்கு கனி சாரும் ஒரு காரணம். அவர் சொன்னார், நீ இந்த படம் ஃபுல்லாக கூட இருடா அப்படின்னு. அப்போ சார் முடிஞ்ச அளவுக்கு இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் கார்த்திக் அண்ட் அருணுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் ராமானுஜம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இது எங்கே கேட்டாலுமே ரொம்ப ஒரு ப்ளீஸிங்காக ப்ரீஸிங்காக ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. அண்ட் யுவராஜோட ஒர்க்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ரேம்ஸு. அண்டு ராகவ் ரமேஷோட சவுண்ட் டிசைன் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த படம் April 3 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ரோல் எனக்கு புதுசு. இதை வந்து கார்த்திக் அண்ட் அருண் எனக்கு நம்பி கொடுத்ததுக்கு நான் வந்து அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்பி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி என்னோட இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மேடையில் ஒரு சின்ன வருத்தத்தோடு ஆரம்பிக்கிறேன்.
ஏன்னா எந்த ஒரு சினிமா ஈவெண்ட்னாலும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கலகலகலாக சட்டை போட்டிருக்க நிக்கில் முருகன் இன்றைக்கி வந்து வெறும் ஒரு கருப்பு கலரில் போட்டிருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு மன வருத்தமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மாற்றிடுவார். கோதண்டம் அவர்கள் இந்த படத்தை பற்றி நிறைய பேசினார். ஏன்னா அவர் அந்த படத்தை பார்த்துட்டாரு. நான் அந்த படத்தை பார்க்கல. ஆமாம், முக்கியமான இந்த மொத்த டீம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். கோதண்டம் இவ்வளோ நேரம் பேசினார், அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு புரியுதா? உண்மையாக சொல்லுங்கள். இல்லை இல்லையா? அதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அதுக்கான ஒரு கேரண்டி இருக்குது. நான் வந்து இந்த படத்தை இன்னும் பார்க்கல, அதனால் வந்து அதை சம்பந்தமாக நான் வந்து பேசுகிறதுக்கு பதிலாக இந்த படத்துக்கு எனக்கும் எப்படி ஒரு தொடர்பு வந்ததுன்றதை பற்றி நான் பேசுகிறேன். முதல்ல இந்த விழாவினுடைய கதாநாயகன் இசையமைப்பாளர், அவருக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டலோட இந்த விழாவை நம்ம வந்து அவரை ஆசீர்வதிக்கணும். ஏன் அப்படின்னா இது அவருடைய முதல் ப்ராஜெக்ட். அவருக்கு நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியாமல் கம்ப்ளீட்டாக அவ்வளோ நர்வஸாக அவர் பேசும்போது நமக்கு தெரியுது இது வந்து ஒரு முதல் மேடை. அவர் வந்து ஒரு உலக மேடைக்கெல்லாம் போனோம் அப்படின்றது வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக அவருக்கு ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், எத்தனை பேருக்கு இது போய் சேர்ந்ததுன்னு தெரில. இந்த கம்போசிங் இந்த பாடலில் பார்த்திங்கன்னா நிறைய லைவாக எடுத்துருக்கோன்னு சொன்னார். அது வந்து எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏஐ மோட், நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கம்போசிங்கில் இருக்குது. சும்மா நம்ம கம்போஸர் சாங்னா அதே ஒரு சாங் மூடு கொடுத்த உடனே சாங் அதுவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இந்த ஜென்ரேஷனில் லைவ் ஆர்டிஸ்ட், நேரடி கலைஞர்களை வைத்து ஒரு ஸ்டுடியோவில் அவங்க அப்படியே வாசித்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை சேர்த்துருக்கிறது தான் அவர் வந்து மீன் பண்ணார். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வாசிச்சிருக்காங்கன்றது போது உண்மையிலே பார்த்திங்கன்னா ஏன் அதுக்கு இந்த விழாவில் இந்த மேடையில் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க நேரடியாக வாசிக்கக்கூடிய அவங்களுடைய மூடு, அந்த மூடு மூலயமா அவங்க வாசிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு டோன் வந்து உண்மையான ஒரு உணர்வு தரும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கணேஷ் சாருடைய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு உணர்வு கொடுக்கணும். அது இசையால் மட்டும்தான் முடியும். ஸோ எவ்வளவு எலிவேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த படம் வந்து அந்த கம்போஸருடைய தாட் ப்ராசஸ், அந்த வாசித்த அந்த இசைக்கலைஞர்கள் நேரடியாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த விழா மேடையில் அது சொல்லணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னுடைய உரையில் வந்து நான் 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நான் எந்த மேடைகள் போனாலுமே, எந்த ஒரு சினிமாவில் அடிக்க போனாலுமே முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பேசக்கூடிய நபர் வந்து கனி சார். அது ஏன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நான் வந்து அவரும் சரி, நாங்கள் 2 பேருமே வந்து கேபி சார் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாங்க. அவர் ரொம்ப பெரிய ஸ்டூடெண்ட்டு, நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, முக்கால் ஸ்டூடெண்ட் வச்சுங்க. ஸோ என்னுடைய முதல் படம் அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ எனக்கு முதல்ல என் படத்தில் டைலாக் சொல்லி கொடுத்தவர் கனி சார் தான். ஸோ அதுலேருந்து எனக்கு பழக்கம். இப்போ அடுத்த படம் அவர் கூட நான் நடிச்சிட்டு இருக்கேன், ஸ்கூல் பஸ்ஸுன்னு ஒரு படம். அது ஏன் சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர். அந்த படத்தில் அவ்வளோ அழகாக அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருப்பார். அதிலிருந்து நான் அவரை வந்து தம்பியோ அண்ணனோ சாரோ கூப்பிட்றதில்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் பை. அதுலேருந்து அவர் எனக்கு பாய் தான். ஸோ நாங்கள் 2 பேரும் பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் தான் சொல்லிப்போம். அதை நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரராக எடுத்துக்கலாம், இல்லை ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அண்ணான்னு எடுத்துக்கலாம், இல்லை தம்பின்னு எடுத்துக்கலாம், இல்லையா பாய். பார்த்தீங்கன்னா என்றைக்குமே யங்காக அப்படியே ஃபிட்டாக ஒரு யங் பாய் மாதிரி இருப்பார் எங்கள் கனி சார். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதே மாதிரி அவரை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அவருடைய க்ரோத் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவருடைய பல நடிப்புகளில் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்டிஃபாக அப்படியே இருப்பார். இந்த படத்தில் மட்டும்தான் பயங்கர லூசனப்பான ஒரு ஆக்டிங், ரொம்ப கேஷுவலாக ஒரு சராசரி ஒரு மனிதனை வந்து ரொம்ப இயல்பாக வந்து இந்த காட்சிகளில் கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி அவரை வந்து நம்ம கேமராமேன் சொன்னார் திட்டிகிட்டே இருப்பார் அப்படின்னு. அவர் அப்படி கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார்னா அதில் கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு லேர்னிங் சென்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் இல்லைன்னா சொல்ல மாட்டார், தேவையெல்லாம் வரவே மாட்டார். அவர் அவங்க பண்ணிட்டு இருக்கா விடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு போயிடுவார். அக்கறை இருந்தால் மட்டுமே தான் நெருங்கி வருவார், இல்லைன்னா வரமாட்டார். ஸோ அதனால் அவர் திட்டுறதுலாம் கிடையாது. ஒன்று சொல்லுவார், கரெக்டாக இருக்கும். அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், அதில் ஏதாவது புதுசாக இருந்தால் அதையும் கற்றுப்பார். ஸோ தட் இஸ் வாட் கனி சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் நடிக்கும்போது கூட இந்த படத்தில், ஏன்னா அவர் படத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையும் நான் இருப்பேன். எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனாக அது அவர் கொடுத்துருவார். நிமிர்ந்து நெல்லேருந்து சரி, போராளிலேருந்து சரி,
இப்போ நடத்துகிற ஸ்கூல் பஸ், தொண்டன் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் என்னுடைய முதல் நன்றியை நான் அவருக்கு கண்டிப்பாக என் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஒன்றாச்சா. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து நடிக்க கார்த்திக் தான் கூடும் சொல்கிறேன். இது வந்து ஒரு இசை விழாவோட அவருடைய பேர் மாற்று விழாவை தான் நான் அதை பார்க்குறேன். அவர் இனி தான் நம்ம பேர் வைக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து. காது குத்தியாச்சா? ரைட். சரிங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு அவரை என்னை கூப்பிட்டோன்னா நான் போய் அவரை பார்க்குறேன். இந்த மாதிரி டேரக்டர் பேர் என்னப்பா வெளியில் தான் கேட்டேன். சார் பேர் கார்த்திக் அப்படின்னாங்க. எங்கே பார்க்காரு? உள்ளே இருக்காருன்னு. கதவு இப்படி திறந்தேன். அவர் இப்படி உட்காந்து சேரில், ஹலோ கார்த்திக் அப்படின்னா டக்குனு ஷாக் ஆகிடுச்சு. என்னங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னாரு. உங்கள் பேர் கார்த்திக் தானே அப்படின்னா. ஆமாம் சார் கார்த்திக் அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ரோல்லாம் சொன்னார். சார் என்ன சார் இந்த ரோல் என்ன சார் எனக்கு ஏன் சார் கொடுத்தீங்க அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, சார் இது கொஞ்சம் ஸ்டைலாக பேசணும், கொஞ்சம் எமோஷன் இருக்கணும், காமெடி இருக்கணும், மக்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணோம். இது எல்லாத்தையும் பார்த்தோம் சார். நாங்கள் தேடி பார்த்தோம், எங்களுக்கு யாருமே கிடைக்கல சார். கரெக்டாக நீங்கள் தான் கிடச்சிங்க அப்படின்னாரு. சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு. கொஞ்சம் பேமெண்ட் மட்டும் குறைச்சிங்க சார்னாரு. இதுக்காக சார் எவ்வளோ சொன்னீங்க அப்படின்னு. இல்லை சார் இந்த ரோல் உங்களுக்கு தான் சூட்டோம் அப்படின்னாரு. என்ன சொன்னாரோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக எடுத்தார். ஆனால் இன்னொரு வந்து சொன்னார், சார் இது வந்து கொஞ்சம் ரெகுலராக இருக்க வேண்டாம், இந்த கதாபாத்திரத்தை எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசம் வேணும். என்ன சார் வித்தியாசம்? நீங்கள் சொன்னால் தான் நான் பண்ணேன். இல்லை நீங்கள் சமீபத்தில் உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், இந்த பெங்களூர் தமிழ் வந்து ரொம்ப வைரலாக போயிடுச்சு, அதே மாதிரி இந்த கேரக்டர் கொஞ்சம் பேசி காட்டுங்க சார் அப்படின்னாரு. என்ன சார் அது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை சார் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், பேசுங்க சார். நான் கார்த்திக் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லிக்கிறீங்களா? கொலிக்கிறதா கிடைக்காதுன்னு பார்த்துறீங்களா? பெஜாரா அடிங்க சார், இதை அப்படியே பேசுங்க சார் அப்படின்னாரு. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க கொடுத்த டயலாகை அந்த கதாபாத்திரத்துக்கு வச்சுருக்கோம். டெஃபினட்டாக இந்த 2 ஸ்க்ரீனிங்கில் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது வந்து மக்கள் மத்தியில் போய் நல்லா சேரும்ன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். கார்த்திக் சார் மன்னிக்கவும். ராம் சக்கரி சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் அருண் சார் ரொம்ப ஒரு பெருமை கூட முடிச்சு 30 செகண்ட்ஸ். ஓகே, நீங்கள் பார்த்தாலே தெரியும் பை. ஓகே, அடுத்த படத்துக்கு ஒரு விதையை போடணும் வேண்டாமா? சாரி மன்னிக்கவும். இல்லை, அருண் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய படத்தில் நடிக்கிறோம், பேமெண்ட் பேசுகிறோம். ஓகே, அப்புறம் வந்து ஒரு டைமில் பேமெண்ட் வரும், ஒரு டைமில் பேமெண்ட் வராது. நம்ம ஃபோன் பண்ணோம் அப்படின்னா வச்சிங்களேன், அது வேறு மாதிரி போகும். ஆனால் அருண் சார் அப்படி கிடையாது. நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்துருவார், அப்புறம் தரேன்னு சொல்லுவார். அதனால் எதை சொல்ல வரேன்னா, நான் ஃபோன் அடித்தா அவர் வந்து எடுக்காமல் இருந்ததே கிடையாது. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் வந்து எனக்கு எந்த பேமெண்ட்டும் பெண்டிங் இல்லை கரெக்டாக செட்டில் ஆகிடுச்சு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். அதுவும் எங்களுக்கு கணிசரெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான். அதனால் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும்னு இறைவனை நான் ரொம்ப பிரார்த்திக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய நிறைய புதுமுகங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். லக்ஷ்மி, அபிநயா, டு ஆல் ஆஃப் யூ. உட்காந்துட்டேங்க, இன்னொரு வாட்டி படம் பார்க்கணும் உனக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன் சரி, எடிட்டர், மியூசிஷியன் ராமானுஜம் சார், எல்லோரும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ளீஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் சொன்ன மாதிரி தேட்டருக்கு மக்கள் வரமாட்டாங்க தேட்டருக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யான போக்கு போயிட்டே இருக்குது. இல்லை, அது அப்படி கிடையாது. நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்த சொன்னோம்னா நிச்சயமாக மக்கள் வருவாங்க. துரந்தர் அப்படின்ற ஒரு படம் 4.25 மணி நேரம் சார், 4.25 மணி நேரம். மண்டே 2 மணிக்கு ஷோக்கு போனோம், ஹவுஸ்ஃபுல் தியேட்டரில். அதுக்கு வந்து காரணம் வந்து மக்கள் ஸ்ப்ரெட் பண்ண ஒரு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ். படம் நல்ல படம் அதான். அதனால் நீங்கள் எப்படி ஒரு பாசிட்டிவாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்களோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் 2 நிமிஷம் பேசியிருக்காங்கன்னும் போது நானும் 2 நிமிஷம் பேசணுமான்னு தெரியல. இல்லை, ஃபில் பண்ண இந்த டைமிங்க்கு நீ டைம் எடுத்துக்க, எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் பேசினாலும் நீ நிறைய பேசணும்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லலை. கணி சார் அவர்களுக்கும் இயக்குனர் வந்து இப்போ 2 பேராக ஒருத்தரான்னு எல்லாருக்கும் டவுட்டு. சிலர் வராங்க கார்த்திக் சார்ன்றாங்க, சிலர் ராம் சார்ன்றாங்க. எனக்கு இப்போ டவுட்டு யார் டேரக்டர். அப்போது நான் நடிக்கும் போது அவர் பேர் கார்த்திக், இப்போ அவர் பேர் ராம் அப்படின்னு பேர் மாற்றி வச்சுருக்காரு. ராம் சாருக்கு நன்றி, தயாரிப்பாளர் அருள் சாருக்கு நன்றி, மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் இங்கே வந்திருக்க உங்களுக்கு நன்றி. இதில் வந்து மிக முக்கியமானது என்னென்னா, எனக்கு அடிபடிச்சு ஷூட்டிங்கில் பேண்டேஜ் போட்டாங்க, ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இருக்கிற நம்ம கேட்குற நமக்கு சந்தோஷமாக இருக்கும்.
ஏன்னா இந்த படம் கூப்பிட்ருக்கிற நீங்கள் எல்லாமே பார்த்து இதுக்காக நீங்கள் பாராட்டுறதுக்காகவும் இல்லை அது பார்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க. பட் வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை பற்றி பெருசாக அவங்களுக்கு தேவையில்லை. இந்த படம் ஏன் பார்க்கணும், இந்த படத்தில் என்ன இருக்குது, அதுதான் அவங்களுக்கு வேண்டியது. அப்படி பார்க்க போனீங்கன்னா லேடிஸ் இருந்தால் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பொம்பளை மனசு தான் ஒரு பொம்பளைக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப டைலாக் பேசியிருப்பீங்க. இந்த படம் ஒரு ஆம்பளை மனசு தான் இன்னொரு ஆம்பளைக்கு தெரியும்னு எடுத்திருக்கார் படத்தை. இந்த லேடிஸ் வந்து உண்மையிலேயே ஒரு தாய் பிரசவ வலி என்பது அவர்களால் மட்டும்தான் உணர முடியும், வேறு யாராலையும் உணர முடியாது. அது மரண வலி. அந்த மாதிரி வலி இது வரைக்கும் உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு வலி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த படத்தில் அதையே கொஞ்சம் மாற்றி காமிச்சிருக்காங்க. அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அந்த வலி யாராலையும் தாங்க முடியாத வலி, அது மறு ஜென்மம் எடுப்பதற்கு சமம். ஒரு ஆண் தன்னுடைய குழந்தை அப்பா கிட்ட வந்து கேட்குது ஒரு பொருளை, வாங்கி தர முடியாமல் சாகிறான் இல்லையா, அந்த வலி அதைவிட மிகப்பெரிய வழியாக ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு நாளும் பல முறை செத்துக்கிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. அந்த மகனுக்கு மட்டும் இல்லை, இப்போது அந்த படத்து மூலிமா பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வலி. குழந்தை கேட்கும்போது வாங்கி தர முடியலன்னு மட்டும் இல்லை, மனைவி கேட்டு கூட வாங்கி தர முடியலன்ற ஒரு மிகப்பெரிய வலி ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறதுன்றது இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தில் கணவனை விட்டு தர மாட்டாங்க. வீட்டில் திட்டுவாங்க, அது எல்லாம் நடக்கும். ஆனால் வெளியே விட்டு கொடுக்காம ஒரு மனைவி எல்லா இடத்துலையும் கௌரவமாக பார்த்துப்பாங்க. குழந்தைகிட்ட கூட அப்பாவை பற்றி தப்பாக பேசினா கோபம் வரும். ஆனால் அதில் எங்களுக்கு வில்லங்கமே என்னென்னா, காப்பாற்றி விடுறேன்ட்டு அங்கே நல்ல பேர் வாங்கிட்டு அந்த நல்ல பேருக்காக நாங்கள் அவஸ்தைப்படுறது இருக்க, அதை பற்றி ரொம்ப தெளிவாக படத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா பெண்கள் எங்களை ரொம்ப காப்பாற்றி விட வேண்டாம், காப்பாற்றுன்ற ஒரு பேரில் எவ்வளோ சிக்கலில் மாட்டி விடுறீங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இன்னொன்று, ஆண்கள் அழுவாதீங்க, ஆண்கள் அழக்கூடாது அப்படின்வாங்க. ஆண்கள் வந்து அழவே கூடாது, வீரமானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லி நம்ம வந்து எந்த அழுகையும் வெளியே காட்டாமல் ஒரு நாள் ரொம்ப மனசு ஒடிஞ்சு எல்லா இடத்துலையும் அதோடைய வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும். அந்த சீனை ரொம்ப தத்ரூபமாக, கண்ணிலேருந்து தண்ணியும் வராது, கண் கலங்கி கணேசர் நிறைய சீனில் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு ஆணினுடைய வழியாக தான் அதை பார்த்தனே தவிர அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த சீனை. அதே மாதிரி இதில் நடித்தவங்க யாருமே நடிக்கலை, இயல்பாக வாழ்ந்துருக்காங்க. அவங்கள புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நான் நடிகன் கிடையாது. அதே நேரத்தில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுதுன்னா எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. இந்த படம் பார்க்க வரவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க ஒவ்வொருத்தருமே. இது என் வாழ்க்கையில் நடந்தது, இப்படி தான் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதை காட்டக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த படம். இன்னொரு சின்ன விஷயம், அதாவது தமிழக அரசுக்கு உடனே அரசியல் அப்படின்னு நினச்சிடாதீங்க, கான்ட்ரவர்சி எதுவும் இருக்காதுங்க. என்னென்னா, பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருக்குது. இதை நம்ம பேசி சரி பண்ண முடியாது. ஒரே வழி, கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களிலும் திரையரங்கத்தை கட்டணும். அரசே கட்டி குறைந்த டிக்கெட்டில் பார்க்க வச்சு, பார்க்கிங் சார்ஜ் இல்லாமல் சாப்பிட்ற உள்ளே விற்கிற ஸ்நாக்ஸு குறைந்த விலையிலையோ அல்லது நியாயமான விலையிலையோ விற்றா பல இயக்குநர்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற துறையில் ஒரு போக்குவரத்து துறைனா ஒரு யூனியன், அந்த ஒரு யூனியன் தான் நடத்தும் அல்லது நிறுத்தும், ஏதோ ஒன்று பண்ணும். சினிமாவில் ஒரு சீன் எடுக்கிறதுக்கு நாங்கள் 24 கிராஃப்ட்டு ஒன்றா சேரணும். இந்த 24 யூனியனும் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த 24 யூனியன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாதனால நிறைய பேர் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகுது. சினிமா நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் தானங்கன்னா இல்லை, பலருடைய வாழ்க்கை. உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் பல கருத்துக்களையும் சொல்லி இருந்தாலும் கூட பலருடைய வாழ்க்கை, பலருடைய லட்சியம். இயக்குனருக்கு அது லட்சியம், இசையமைப்பாளருக்கு லட்சியம், பாடலாசிரியருக்கு லட்சியம், அவங்களுக்கெல்லாம் லட்சியம் இந்த படம் மூலிமா நம்ம வெளியே வந்துட மாட்டோமான்னு. டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு லைஃப், ஒரு நாள் வேலை கிடைச்சா அவங்க குடும்பத்தை அவங்க நடத்தி செல்ல முடியும். அப்போது இதுக்கு செவி சாய்த்து அரசு திரையரங்களை கட்டுங்கள், கட்டிட்டு குறைந்த விலையில் டிக்கெட் பண்ணிங்கன்னா
சென்சார் போர்டு அதுக்கு நிறைய வரமுறை இருக்குது. சென்சார் போர்டில் என்னைக்கு வந்து இந்த படம் சென்சாருக்கு வந்தது, அந்த வரிசையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட் தரோம், அப்படி வரிசைப்படுத்தி கொடுத்தா எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும், பல ஆரோக்கியமான படங்கள் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல கதையை தான் பார்க்க தயாராக இருக்காங்க. நல்ல படம் எடுங்க, மக்கள் பார்ப்பாங்க. தேட்டருக்கு வந்தால் தானேங்க பார்க்குறதுக்கு, தேட்டரே கிடைக்கலையே, அதுதானே பிரச்சனையே. நல்ல கதை இருக்குது, நல்ல படம் இருக்குது, ரிலீஸ் ஆனால் தானேங்க நீங்கள் பார்ப்பீங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கு தேட்டர் எங்கே இருக்குது? இது நான் கான்ட்ரவர்சிக்காக பேசுகிறேன். இது உண்மையிலேயே நான் சிறு சிறு வேடமாக நடித்த 14 படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இந்த படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு லைஃப் கிடச்சிடா, இந்த படத்தை மூலிமா நம்ம வெளியே தெரிஞ்சிட மாட்டோமான்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம், ஒரு 14 படம்னா அப்போ எவ்வளோ படம் நின்று இருக்கும் பாருங்கள். ஆனால் இந்த படம் எனக்கு ஒரு லைஃப். மேடி ஏறி மைக்கு முன்னாடி வந்துட்டாவே போய் சொல்லுவாங்களே, அதே மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை, எப்படா லைஃப்னா இந்த படத்தில் எனக்கு நம்ம ராம் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு மூலயமா கணி சார் அவருடைய படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துருக்குன்றது தான் நிதர்சன உண்மை. ஒரு படம் நடித்து வெளிவரதுக்கு முன்னால் எனக்கு ஒரு லைஃபையே கொடுத்துருக்கு அப்படின்னும் போது, இந்த படம் வெளிவந்தப்புறம் நிச்சயமாக 100% எல்லா ஆண்களும் ஒரு சொட்டு கண்ணீர், அது உடனே சோகமான படம் நினச்சி இது வேறு போட்ட போகிறீங்க, எனக்கு வேறு பயமாக இருக்குங்க, என்ன பேசணும்னு தெரியல மைக்கு முன்னாடி வந்துட்டா. அதனால் இது சோகமான படம் இல்லை, அவனுடைய வலியும் வேதனையும் வெளிக்காட்டக்கூடிய படம். அப்படியாப்பட்ட படத்தை நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு முழுசாக நம்புகிறோம். நாங்கள் எவ்வளோ காஸ்ட்லி கேமராவில் எடுத்து எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். மீடியா மட்டும்தான் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை கொடுத்து வெற்றி பெற செய்ய முடியும், மக்களையே கொண்டு சேர்க்க முடியும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த படம் எல்லாரும் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வாங்க. நான் வந்து நடித்ததுக்காக கதை விட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு உண்மையிலேயே சொன்னதில் விஷயம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா நம்ம வந்து ஏதோ ஒன்று பேசி போயிட்டோன்னா நாளைக்கு என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னையா போய் சொல்லி இந்த படம் அப்படி இல்லையேன்னு திட்டுவீங்கல்ல. அப்போ நான் படம் நல்லா இருக்குன்னு கேரண்டியாக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% இந்த படத்துக்கு நீங்கள் கேரண்டியாக வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். பெண்களை நான் இப்போ சொன்னதுக்காக பெண்களுக்கான படமாக இல்லையான்னா, ஒரு பெண் எதற்காக ஆணை வற்புறுத்துகிறாங்க, அவனுடைய தன்மானத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ வலி இருக்குது, வேதனை இருக்குது, இந்த சமூகத்தில் புருஷனை எவ்வளோ உயர்த்தி காட்டணுன்றதுக்காக பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது ஆணாதிக்க திரைப்படம் அல்லது ஆணை உயர்த்துகின்ற படம்லாம் கிடையாது, ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்ற விஷயம். இந்த படத்தில் வந்து நிறைய கதைகளை பற்றி அவர் சொல்லுவார். ஏன்னா ஃபாரின் போய் ஒருத்தர் என்ன கஷ்டப்படுறாங்க, அதான் சொல்லுங்கள். ஒரு படத்தில் ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் ஒரு குழந்தைக்கு தேவையானதை பற்றியும் அந்நிய நாட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு வர்றது எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதனால் இந்த படம் திரையரங்கத்திற்கு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அது லைஃபே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லார் குடும்பத்திலையும் இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கலாம், இது சரி இது தப்புன்ற பல விஷயம் புகுத்தி கொடுத்துருக்கிற படம். உண்மையிலேயே அனைவரும் வந்து வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.